ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உளுந்து வடை மிக்சியில் மாவு அரைச்சி பக்குவமாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மிக்சியில் மாவு அரைச்சி வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே புசு புசுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெள்ளை உளுந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இதை சுத்தம் பண்ணிக்குவோம். இப்போ 4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இதை சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் இதை தண்ணி இல்லாமல் இந்த உளுந்தை போட்டுக்குவோம். இது தண்ணிலாம் ஊற்றலை. நான் ஐஸ் க்யூப் தான் போட்டிருக்கேன். 4 க்யூபாக போட்டு அரைக்கலாம். அந்த சூடு வராத அளவுக்கு நம்ம ஐஸ் கட்டியை போட்டு அரைச்சோம்னா நல்லா புசு புசுன்னு மாவு பொங்கி வரும். நான் தண்ணியே ஊற்றலை. அப்பப்போ 2 க்யூபாக போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி போட்டால் தான் வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு மாவை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்குண்டு. நல்லா மாவு நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. இப்போ இந்த மாவை கை போட்டு நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு வடை நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி துருவியது, பச்சை மிளகா ஒரு 2 போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக அரைச்சி, கருவேப்பிலை, வெங்காயம் 2 பொடிசு பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், நீங்கள் தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கிளறி நல்லா பனைஞ்சி எடுத்துக்குவோம். மிளகு 1 2 உடச்சி அதையும் போட்டுக்குவோம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ என் வடை நான் ஒரு டம்ளரில் எண்ணெய் கவரு இல்லாட்டி பால் கவரை அந்த டம்ளரில் சுற்றி லப்பர் பேண்டு போட்டு அதில் வச்சு தான் இப்போ வடை சுட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வடை சுட்டிங்கன்னா எண்ணெயில் கை சுட்டுறோன்ட்டுலாம் பயப்படணுன்னு தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சுட்டோம்னா 100 வடை கூட அசால்ட்டாக சுட்டு எடுத்துடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டால் அழகாக எண்ணெயில் அந்த வடை அழகாக உளுந்துரும், ஒட்டாது. நம்ம கையால் சில பேர் தட்டி போட பயப்படுவாங்க. இந்த மாதிரி சுடுங்க, சூப்பராக சுட்டு அசால்ட்டாக எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் வடையை நல்லா மொறு மொறுன்னு, வெளியில் மொறு மொறுன்னும், உள்ளே நல்லா புசு புசுன்னும். உங்களுக்கு நல்லா பார்க்கும் போதே வடை தெரியும். வடை எண்ணெய் குடிக்காமல் புசு புசுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.